ஏனுங்க, வணக்கம்ங்க. நாம இன்னைக்கு எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 17/4/2024. இன்னைக்கு எட்டயபுரம் மாட்டு சந்தை. அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? ராஜா. ராஜா என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? கடம்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க என்ன? இல்ல, 2 கிடா மாதிரியானே கிடா குட்டி என்ன, கொடியாட்டு குட்டி. ஆமா, இது இப்ப நல்லா எத்தனை மாசம் இருக்குண்ணே? நல்லா வாட்ட சட்டமா அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் அப்படியே கீழே இருக்குங்க பாப்பா, முழு தோட்டம் பார்ப்போம். அழகா இருக்கு பாருங்க. 3 மாச குட்டி என்ன, 3 மாச குட்டி நல்லா நம்பவே முடியல, அழகா இருக்கு. நம்ம செம்மையா வளர்ந்துருக்கு. என்ன விலை சொன்னாங்கன்னா, என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஜோடி. அந்த குட்டி இந்த குட்டி ஜோடி 18 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு? 14 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. அழகான குட்டியா வாங்கிறீங்க. இது என்ன பயன்பாட்டுக்கு? இது ஆடு வளர்க்குறது வாங்கிருக்கீங்க? வளர்க்குறது. ஆடு வீட்டுல அப்ப ஆடு ஏற்கனவே வச்சிருக்கீங்க? வீட்டுல வச்சிருக்கீங்களோ? வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்க. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்குறதா வாங்கிருக்கீங்க. எத்தனை வீட்டுல எவ்வளவு ஆடு இருக்கும் ஒண்ணு? நிறைய. அப்படி இருக்கு வச்சிருக்கீங்க. சரி சரி, அழகா இருக்கு பாருங்க. இது வளர்ந்தா எத்தனை மாசத்துல நீங்க வளர்ந்து ஒரு உண்டாக்குவீங்க ஆடா? இன்னும் 3 மாசத்துல வளர்த்துருவீங்க. வளர்த்து ஆடு பெருசாயிரும். அழகான குட்டி இது. விற்கலாம். அருமையான இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில சும்மா சூப்பரான 2 இளங்குட்டி கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன பேர் சொன்னீங்கன்னே? என்ன பேர் என்ன சொன்னீங்க? ராஜா. ராஜா அண்ணன் கடம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அழகான 2 கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. அண்ணே, உங்க பேர் என்ன பேருன்னு? அனுமந்த பெருமாள். அனுமந்த பெருமாள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்னே? காடலூடி. நம்ம அது எங்க இருக்கு? விளாத்திகளை பக்கத்துல இருந்து. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில இது என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? கொடியாட்டுல புளியம்பூர் கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க. ஒரு செம சூப்பரா இருக்கு பாருங்க. இது எத்தனை மாசம் குட்டினே? 1.5 மாசம் குட்டி. அழகான குட்டி, பால் குடிக்கிற குட்டி. ஆமா, ஒரு குட்டி தான் வாங்கிறீங்களா? இல்ல, இது ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன். சரி. ஒரு 6 மாசம் சரி, வளர்க்குறீங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தையில ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. என்ன சந்தையில? சரி, ஒரு குட்டி தான் கிடைச்சது, அதனால ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? சரி, வாங்கிருக்கீங்க. 3500 ரூபாய் சொல்லி 2300 ரூபாய்க்கு. நல்ல அழகான குட்டி, செம்மையா இருக்கு. அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்க? குட்டியா வளர்க்குறீங்களோ? குட்டியா வளர்க்குறீங்க. அதோட சேர்ந்து இந்த ஆடு வாங்கிருக்கீங்க. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கலாம்னு சொல்லி இந்த குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. இது எத்தனை மாசத்துல வளர்த்து பெருசா இருக்கீங்க? 4 மாசம் வளர்த்தீங்கன்னா பெருசாயிரும். ஓரளவுக்கு உங்களுக்கு விக்கிறதுக்கு அளவுக்கு வந்துடும். விக்கிற அளவுக்கு ஆடு வளர்த்துலாம் ஒரு 4 மாசத்துல. அழகான குட்டி பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. என்ன பாக்குறதுக்கு அழகா நல்ல புளியம்பூர் கிடா மாதிரிங்க. பாக்குறதுக்கு ஒரு 1.5 மாசம் குட்டிங்க. அது பால் குடிக்கிற மரங்கள. அழகான ஒரு குட்டி. மாட்டுல பால் இருக்கனால அந்த குட்டி அந்த மாட்டு பால் கொடுக்கறதுக்காக ஆடு அண்ணன் வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா இருக்குங்க. ஆமா தம்பி, இது நம்ம கேட்டா மாதிரி எங்க இருந்து எந்த ஊர்ல வந்திருக்கீங்க தம்பி? விளாத்திக்குளம் இருந்து வந்திருக்கீங்க. அழகான குட்டியா பாருங்க. நம்ம செம்பரி கிடா மாதிரி. இது என்ன ரகம் தம்பி? அழகான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. நம்ம செம்பரில பொட்டுக்குட்டி வந்திருக்கோம், கொண்டு வந்திருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு ஒரு கண்களாக வச்சு அழகான கலரா இருக்கு பாருங்க. நம்ம பொட்டுக்குட்டி. இது பல்லு எது போட்டுருக்கான்? பல்லு இல்லாத இளங்குட்டி பாருங்க. அப்ப எத்தனை மாசம் இருக்குது? ஒரு 6 மாசம் குட்டி. சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. விலை எதுவும் சொல்றீங்களா? எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு? 13,500 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 11 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 11 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்பரி குட்டி. நம்ம பொட்டாடு விளாத்தில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. தம்பி பேர் என்ன பேருண்ணே? சத்தியவேலு. என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இருந்து வந்திருக்கீங்க. இங்க நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கீங்க. என்ன ஆடு வாங்க வந்தீங்களா? சரி, இந்த பக்கம் வண்டி ஓடிட்டு இருக்கு. சரி, அதனால எட்டயபுரம் கொடியாடுன்னு பொட்டை குட்டியும் சரி, நல்லா நல்லா இருக்குதுங்க. நல்ல கிடாலும் நல்ல வைட்டா இருக்கு. சரி, பொட்டுக்குட்டி நல்ல குட்டியா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. கிடைக்காது. அதனால இங்க ஒரு 4 குட்டி வாங்கலான்ட்டு வந்தேன். அதாவது நம்ம எட்டயபுரம் ஆடுன்னா, எட்டயபுரம் கொடி ஆடுனா தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ். பாருங்க, நம்ம திருச்செங்கோடு பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம இங்க இந்த எட்டயபுரம் ஆட்டு சந்தைய பார்த்து அவரு ஆடு பார்க்கலான்னு வந்து வாங்கியிருக்காங்க. ஆடு எதுவும் இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு காலையில நல்லா ஃபுல்லா வருமா? ஆமா, நாளைக்கு பார்க்கலாம். சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. நாளைக்கு செம்பிளி குட்டி எல்லாமே வருங்களாமா? சரி. எங்க எல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது. ஊர்ல இருந்து செம்பியன்னா சாதாரணமா தான் இருக்கும். இங்க மயிலம்பாடி கொடியாடு எல்லாம் இருக்குதுங்க.
ஏற்கனவே 2 குட்டி வாங்கி வச்சிருக்கிறேன். இங்க ரகத்துல வந்து கொடியாடுல கரும்போரு, புளியம்போரு, அப்புறம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம செம்பரில மயிலம்பாடி, நாட்டாடு, இந்த மாதிரிலாம் அழகான குட்டியெல்லாம் கிடைக்கும். நல்லா சிறப்பா இருக்குது. சரி. அப்புறம் பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வெள்ளாட்டு கடாங்க. வெள்ளாட்டு கடா மாதிரி இருக்குது, பெண் மாதிரி இருக்குது. குட்டியாடு பாருங்கள், தாயாடோட 2 குட்டி, ஒரு கடா மாதிரி ஒரு பெண் மாதிரி பாருங்கள். நம்ம போராடுங்க, கரும்போராடு, குட்டி வந்து புளியம்போராடு பாருங்கள். அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, ஜம்முன் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே கடா மாதிரியே இருக்குது பாருங்கள், அழகான குட்டியாக இருக்குது. 2 கடா மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 17/4/2026ங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம என்னாச்சு ஒரு போர் குட்டி, கரும்போர் குட்டியாடும் ஒரு தாயாடும் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். அண்ணாச்சி அழகான குட்டியாக இருக்குது. நம்ம பெரிய குட்டியாக இருக்குங்க, ஒரு குட்டி தான் இருக்குது, அழகான குட்டி. நம்ம கரும்போர் குட்டிங்க, நம்ம கிடாமரிங்க அது. அப்புறம் தாயாடு வந்து புளியம்போர் போர் ஆடுங்க பாருங்கள். நம்ம கிடாமரிங்க இளம் குட்டி இல்லைங்க, நம்ம இளங்குட்டி ஒரு பெண்ணாடு இருக்குது, அழகான குட்டிங்க. நம்ம புளியம்போர் ஆட்டுக்குட்டிங்க பாருங்கள். இங்கே விற்பனை ஆகி போகுதுங்க, நிறைய குட்டிகள் பெண்ணாடு பாருங்கள், அழகான குட்டிகள் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. எல்லாமே மொத்தம் கொண்டு போகிறாங்க. அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செம்பரி ஆடு வாங்கலாம். தூரத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. ஒரு ஆளுலாம் கேட்டாங்க, இன்றைக்கி நாகப்பட்டினம், திருச்செங்கோடுலேருந்து வந்து ஆடு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க, அவங்களும் செம்பரி கிடைக்கல அப்படின்னாங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாலையில் இங்கே ஒரு 4 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஆடு நல்லா தரமான ஆடாலாம் வாங்கலாம், செம்பரி ஆடு வாங்கலாம். செம்பரிங்க இங்கே எல்லாமே பொட்டாடுங்க, நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் ஒரு குட்டி இருக்குங்க, எல்லாமே கெடாமரிங்க, நல்லா கெடா அழகான குட்டி. பொட்டாடு, மயிலம்பாடி 2 கலந்துருக்குங்க. இப்போ நாட்டாடு இருக்குது, செங்கடா இருக்குது பாருங்கள். நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தையிலங்க அழகான குட்டிகளாக இருக்குது, வாங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு பெண்மரி அழகான குட்டி இருக்குது. இங்கே நம்ம வெள்ளாடு எட்டி வச்சுருக்கேங்க. இங்கே ஒரு மரிங்க, பெண்மரி, பெண்ணாடு. அப்புறம் அழகான குட்டிங்க, இங்கே பாருங்கள், நல்ல கலருங்க, செவ்வளை கலரில் மரியாடு, நம்ம பெண்ணாடு. அண்ணாச்சி 2 குட்டி, 2 பெண்மரி வச்சுருக்காரு, அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள். ஒன்று செவ்வளை செங்கலரில், ஒன்று வந்து போராடுங்க, புளியம்போராடு. அப்புறம் அங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 மரி இருக்குது, அண்ணாச்சி வச்சுருக்காங்க, பெண்மரி. அப்புறம் அங்கே ஒரு கருத்த மரிங்க, உள்ள ஒரு கருத்த மரி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், பெரிய மரிங்க, இங்கே பெண்ணாடு தான், பெரிய இருக்கிறத பெரிய ஆடுங்க, நம்ம கரும்போர் ஆடு. நல்ல, ஆனால் குட்டி இல்லை, தனியாக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே குட்டி இல்லாமல் தனியாக ஆடு தான் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அழகான கடா செம்பரி, நல்ல அணில் கடாங்க. நம்ம வெள்ளாட்டு கடாவில் அணில் கலரில் நல்ல கிடாவாக வச்சுருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குது, அடி தூளாக இருக்குது, நல்ல கடாங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான கலருங்க. நம்ம இது வந்து அணில் கலர் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் கன்னி ஆடு, புளியம்போர் ஆடு, கரும்போடு ஆடு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஆடு வந்து ஒரு சில நேரங்களில் தான் கிடைக்கும். அணில் கலர் நல்ல கட்டாங்க, அருமையாக இருக்குது. ஒரு மாசம் பால் போடணும், பால் குடிக்கணும். ஆமா, அதாவது ஒரு மாசம் நம்ம பால் கொடுக்கணும். 2 மாசத்துக்கு, ஏன்னா பிறந்த ஒரு 3 நாள் தான் ஆகுது. அப்ப 3 நாள் குட்டினா கண்டிப்பா ஒரு 2 மாசத்துக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பால் கொடுத்தா ஒரு இது வளர்ந்த எத்தனை மாசத்துல வளர்க்கலானே? 1 வருஷத்துல பல் போடணும். 1 வருஷத்துல பல்லு வளர்த்தலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி இருக்கு. நம்ம கருத்த குட்டிங்க, பெண்மரி 2 பெண்மரி, ஒரு 2 பெண்மரி, ஒரு சின்ன குட்டி இருக்குங்க. ஆடோட இளங்குட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன், மோதாயித்தா இருக்குன்னு நினைக்கிறேன். இளங்குட்டி அழகான குட்டியா இருக்குங்க. ஒரு ஆடு, 2 ஆடு, ஒரு குட்டி, செம்மையா இருக்குங்க. கருப்புங்க, கருப்பு கலர்ல கருத்தாடு. இங்க இளங்குட்டிங்க, நம்ம எல்லாமே வெள்ளாடு, நிறைய வெள்ளை கலர்ல நிறைய குட்டிங்க இருக்குங்க. கூடதான் இருக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லாமே பியூர் வெள்ளை. அப்புறம் வெள்ளை மர, புளியம்போர், கருங்குட்டி. அப்புறம் பாருங்க நெத்தியில உள்ள மர பாருங்க, நெத்தி மர பாருங்க, அதெல்லாம் ரொம்ப எராராக கிடைக்குங்க. அந்த ஒத்த மரம் அப்படிம்பாங்க, நெத்தி மர அப்படிங்கலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் குட்டி அமையாது. அந்த மாதிரி குட்டிலாம் பாருங்க, நெத்தியில மட்டும் அந்த குட்டி மரம் இருக்கு பாருங்க, அழகான குட்டி இருக்கு. அப்புறம்
பாருங்க எல்லாமே கிடாமரி தான் நிறைய இருக்குங்க. கருத்து குட்டி, அழகான குட்டி. மெயின் முத்துலாவரம். அண்ணன் வந்து உங்க பேர் என்ன பேர்? என்ன அந்தோனி மிக்கேல் ஜார்ஜ். மிக்கேல் ஜார்ஜ். நம்ம எந்த ஊர் சொன்னீங்கன்னே? வெங்கடாசலபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம பாருங்க செம்பரி குட்டி, செம்பரி கிடாமரி. என்ன எல்லாமே கிடாமரி. நம்ம இது என்ன ரகம்? மயிலம்பாடி இருக்கு, பொட்டாடு பொட்டு குட்டி இருக்கு, அழகான குட்டியா இருக்கு. எத்தனை வரும்னா 5 கிடாமரி இருக்கு. என்ன 5 எல்லாமே கிடாமரியா இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? சரி. ஒரு குட்டி பிரிச்சு கேக்குறாங்க. ஆமா 14 ரூபா 17 ரூபா சொன்னீங்க. மொத்தத்துல 71 சொல்றீங்க. ஆமா கேள்வி எதுவும் கேட்டானா? கேட்கல. சரி ஏதாவது கொஞ்சம் வந்தா அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கண்ணே? 7 கொண்டு வந்தீங்க. அப்ப 5 2 வித்திருக்கீங்களோ? 2 வித்திருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. அழகா செம்மையா இருக்கு. சும்மா பொட்டாடு மயிலம்பாடு குட்டிங்க. என்ன இது ஆடு எவ்வளவு சொல்றீங்க? கிடாமரி ரெண்டும் 2 சேர்த்து 50 ரூபா சொல்றீங்க. வரும் ஒரு கிடா. சரி. அப்போ எதுவும் கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? சரி கொண்டு போறீங்க. ஆஹா சரி கொடுக்கல. வந்துட்டு அண்ணன் வந்து அங்க ஊர்ல அவரு தெரிஞ்ச நபர் கேட்டனால கொடுக்கல. அண்ணன் அழகான கிடாவா இருக்கு, செம்மையா இருக்குங்க. இது என்ன பல்லு எதுவும் போட்டுருக்கானே? 4 பல்லு கிடா. அருமையான இருக்கு. இது 6 பல்லு கிடா. அது எல்லாம் 4 பல்லு கிடா. இது 6 பல்லு கிடாம அழகா இருக்குங்க. பார்க்க ஜம்முன்னு இருக்குங்க. அடி டக்கரா இருக்கு, தூளா இருக்கு, செம்மையா வளர்க்குறாங்கண்ணே. நீ வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? செம்ம எப்போதும் ஆடு நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா செம்பரியா வெள்ளாடா? அதிகமா செம்பரி தான் வளர்க்குறீங்க. ஆமா எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க? தீவனம் போடுறீங்களா? கை தீவனம். ஆமா கை தீவனம் தான் போடுறாங்க அண்ணன். அப்ப தீவனம் அடை தீவனம் போட்டு வளர்க்குறாங்க. கொலை கட்டிடுவாங்க. அருமையான குட்டியா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. அண்ணா உங்க பேர் என்ன பேர்? மறுபடியும் முருகேசன். அண்ணா அம்பாசமுத்திரத்துல வந்திருக்காங்க. நம்ம செம்பரி குட்டி எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அழகான குட்டியா இருக்கு.